ஒவ்வொரு தோழியாக வீடுகளுக்கே சென்று துயில் எழுப்பி வரும் ஆண்டாள் 9வது தோழி உங்கள் புலக்கடை என்ற பாசுரம் பாடி எழுப்புகிறாள். உங்கள் புலக்கடை தோட்டத்து வாவியுள், வீட்டின் பின்புறத்தை புலக்கடை என்று கூறுவார்கள். ஏ பெண்ணே, உங்கள் வீட்டின் பின்புறத்தில் உள்ள தோட்டத்தின் குளத்தில் செங்கழுநீர் பூக்கள் மலர்ந்து விட்டன, ஆம்பல் மலர் கூம்பி விட்டன, பொழுது விடிந்து விட்டது, கோயில்கள் எல்லாம் சங்கநாதம் முழங்குகிறது, கேட்கவில்லையா? செங்கல் பொடியாலே காவிநிறமாக்கப்பட்ட வேட்டியை அணிந்து கொண்டு வெண்மையான பற்களை உடைய தொண்டர்கள் அவரவர் திருக்கோயிலுக்கு சென்று விட்டார்கள். நீ இன்னும் உறங்குகிறாயே? அதிகாலையில் எழுந்து எல்லோரையும் வந்து நான் எழுப்புகிறேன் என்று வாய்கிலேயே பேசினாயே, இதுதான் நீ எழுப்புகிற லட்சணமா? உனக்கு வெட்கமாக இல்லையா? நானாதாய் நாவுடையாய் என்று ரசவாதத்துடன் கேலி செய்கிறாள் ஆண்டாள். தங்கு சக்கரம் ஏந்தி கொண்டு காட்சி தரும் தாமரை கண்ணனாம் அந்த பரந்தாமனை பாட வேண்டாமா? உடனே எழுந்து வருக என்கிறாள் ஆண்டாள். காவி உடை தரித்த அடியவர்கள் அவரவர் தெய்வத்தை வணங்குகிறார்கள் என்று ஈரச் சொற்களால் சமத்துவம் பாடியவள் அன்னை ஆண்டாள் நாச்சியார். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.